மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமில் நியூமெரிக்கல் அனாலிசிஸ்லேருந்து ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இதை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஸோ இதை நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த கொஷனில் என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். இட் இஸ் கிவன் தட் செகண்ட் அண்ட் சப்சீக்வெண்ட் டேர்ம்ஸ் ஆர் 8, 3, 0, -1, 0. ஃபைண்ட் தி ஃபஸ்ட் டேர்ம் ஆஃப் த சீரிஸ். என்ன சொல்கிறாங்க, செகண்ட் டேர்ம்லேருந்து நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது F2 வந்து 8, F3 வந்து 3, F4 வந்து 0, F5 வந்து -1, F6 வந்து 0. இந்த மாதிரி செகண்ட் டேர்ம்லேருந்து நான் லைனாக வேல்யூஸை கொடுத்துட்றேன். இப்போ என்ன கேள்வின்னா F1 என்னன்னு கேட்குறாங்க. ஃபைண்ட் தி ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆஃப் த சீரிஸ். இதை எழுதியிருக்கேன் பாருங்கள். F2 வந்து 8, செகண்ட் டேர்ம் 8, தேர்ட் டேர்ம் 3, ஃபோர்த் டேர்ம் 0, ஃபிஃப்த் டேர்ம் -1, சிக்ஸ்த் டேர்ம் 0. அப்படின்னா ஃபஸ்ட் டேர்ம் என்ன, F1 என்னன்னு கேட்குறாங்க. சொல்கிறது புரியுங்களா? இப்போ சார் இதை சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய வே இருக்குது. சார் இதை சால்வ் பண்ணுறதுக்கு எனக்கு இன்னொரு வே தெரியும் சார், நான் அந்த வழியில் போட்டு ஆன்சர் சொல்லலாமா? தாராளமாக சொல்லலாம், வேணான்னு சொல்லலை. ஆனால் சில நேரங்களில் எப்படி செக் வச்சுருவாங்கன்னா, இந்த மெத்தடை மட்டுமே ஃபாலோ பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இந்த மெத்தட் ரிலேட்டட் சில கான்செப்ட்ஸை சில வேல்யூஸை கொஷினில் கொடுத்துட முடியும். கொடுத்துட்டு அப்போ நீங்கள் இந்த வே தான் ஃபாலோ பண்ணுன்ற மாதிரி கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணி விட்டுருவாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? ஸோ இந்த மெத்தடும் தெரிஞ்சிருக்கணும். நியூமெரிக்கல் அனாலிசிஸில் எந்த ஒரு மெத்தடும் தெரியாமல் நம்ம தேர்வுக்கு போயிடக்கூடாது. ஏன்னா அந்த மெத்தடை மட்டுமே ஃபாலோ பண்ணி நீ ஆன்சர் சொல்லணுன்ற மாதிரி கொஸ்டினை ஃப்ரேம் பண்ண முடியும். ஸோ எதையுமே அவாய்ட் பண்ணாதீங்கன்னு சொல்ல வரேன். ஓகே, சரி. என் கேள்வி என்னென்னா, இப்போ இது வேறு மெத்தடில் நீங்கள் எப்படி போடுவீங்க, போட்டால் என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இல்லைனா 7, 3, 5, 8, 5, 9, 1, 5, 4, 7. சார் இது நான் இந்த வே ஃபாலோ பண்ணேன், ஆன்சர் இதுதான் அப்படின்னா இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணி ஆன்சரை சென்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். இது வாட்ஸ்அப் நம்பர். ஓகே, சரி. இப்போ நான் ஒரு மெத்தடில் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் டேபிள், நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் டேபிள் யூஸ் பண்ணி இதுக்கு சொல்யூஷன் சொல்லிட முடியும். நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் டேபிள் உதவி இருந்து இதை நம்ம சால்வ் பண்ணுறது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் சொல்ல போகிறேன். எப்படி சார்? இப்போது அவங்க என்ன கேட்குறாங்க, F1 கேட்குறாங்க இல்லையா? F1 நான் என்ன செய்கிறேன், F(2 - 1) நான் எழுதிக்கிறேன். எழுதலாம் இல்லையா? தாராளமாக. சரி, F(2 - 1)ன்றது என்னது? e⁻−1 F(2)ன்னு அர்த்தம். ரைட்? e⁻−1 F(2) எப்படி சார்? இங்கே பாருங்கள், e⁻h f(x) என்ன நமக்கு நல்லா தெரிஞ்சது தான், f(x + h) இல்லையா? சரி, இப்போ e⁻−1 f(x) என்ன? f(x - 1). ரைட்? e⁻−2 f(x) என்ன? f(x - 2). அதாவது இங்கே இருக்கிற நம்பர் அப்படியே இங்கே வந்து உள்ள எக்ஸோட ஆட் ஆகிடுது, சேர்ந்துடுது இல்லைங்களா? இங்கே ஹெச் இருந்தால் f(x + h) ஆகிடுது. சரி, இப்போ இதில் என்னென்னா, நான் என்ன சொல்லியிருக்கேன், இதை கொடுத்துட்றேன். f(2 - 1) தான். அப்போ இங்கே என்ன வரும் சொல்லுங்கள்? e⁻−1 f(2). ரைட்? இதானே? இங்கே எக்ஸ் இருந்தால் இங்கே f(x) வருது, f(x) வருது. அப்போ இங்கே 2 இருந்தால் f(2) தானே வரும். இங்கே -1ன்றது இங்கே e⁻−1 ஆகிடுது. ஸோ இந்த ரூலை அப்ளை பண்ணி தான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, நல்லா புரியும்னு நினைக்கிறேன். சரி, இப்போது ஈன்னா என்ன? e = 1 + டெல்டான்னு நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? எஸ். இப்போது இந்த e வேல்யூ 1 + டெல்டான்னு போட்டுட்டு பவரில் இந்த -1 அப்படியே வச்சுக்கிறேன். இந்த f(2) அப்படியே தான் இருக்குது. ரைட்? இதெல்லாம் சாதாரண சிம்பிளான வேல்யூஸ் இல்லையா? கஷ்டப்படவே வேண்டாம். சரி, இப்போது 1 + டெல்டா பவர் -1 என்ன ஒரு ஃபார்முலா இருக்குது. 1 - x ஹோல் பவர் -1 ஃபார்முலா. 1 - x ஹோல் பவர் -1 என்ன? 1 + x + x² + x³ + and so on. இப்போ இன்னொரு ஃபார்முலா இருக்குது, 1 + x ஹோல் பவர் -1. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இது சொல்லுங்கள், இது தெரிஞ்சிருக்கணும் கட்டாயம், இதுவும் தெரிஞ்சிருக்கணும். 1 - x + x² - x³ + and so on. இப்படி போயிட்டு இருக்கும். இப்போ இது ரெண்டில் எது நமக்கு இங்கே தேவை? செகண்ட் ஒன். இப்போது இந்த எக்ஸ் தான் டெல்டா மாதிரி. இப்போ இதில் கொண்டு வந்து போடலாம். 1 - டெல்டா + டெல்டா² - டெல்டா³ + and so on. இதோட எக்ஸ்பான்ஷன் தான் இது, சீரிஸ் எக்ஸ்பான்ஷன். இந்த f(2) வெளியே அப்படியே இருக்குது. இப்போ f(2) உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம் இல்லைங்களா? இப்போது 1 × f(2) - del × f(2).
அடுத்தது ப்ளஸ் டெல் ஸ்கொயர் எஃப் ஆஃப் டூ மைனஸ் டெல் கியூப் எஃப் ஆஃப் டூ. இதோட முடிஞ்சிருமா? சீரீஸ் போயிட்டே தான் இருக்கும், ரைட்? இப்போ எஃப் ஆஃப் டூ வேல்யூ, டெல் எஃப் ஆஃப் டூ வேல்யூ, டெல் ஸ்கொயர் எஃப் ஆஃப் டூ வேல்யூலாம் தெரிஞ்சால் போட்டு சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சரே சொல்லிடலாம் இல்லையா? எஸ், சொல்லிட முடியும். இப்போ எஃப் ஆஃப் டூ நமக்கு தெரியும். இங்கே பாருங்கள், எஃப் ஆஃப் டூ 8 இங்கே போட்டுக்கலாம். டெல் எஃப் ஆஃப் டூ, எஸ், ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் டேபிள் இங்கே தேவைப்படுது இல்லையா? ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் டேபிள் டேட்டாஸ் கொடுத்துட்டா, அதாவது நம்பர்ஸ் கொடுத்துட்டா போடுறது ரொம்ப ரொம்ப சுலபம். உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது தான் அது. இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் வேல்யூஸ் வந்து 2லேருந்து கொடுத்துருக்காங்க. 2 எக்ஸ் வேல்யூஸ் 2, 3, 4, 5, 6 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 2லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்க, இது எக்ஸ் வேல்யூஸாக நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு கரஸ்பாண்டிங் எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் 2க்கு வந்து 8ஆ, 3க்கு வந்து 3ஆ, 4க்கு 0வா, 5க்கு -1ஆ, 6க்கு 0வா. தாராளமாக இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். இதோ பாருங்கள், கொடுத்துருக்கிற வேல்யூஸ், இந்த வேல்யூஸு டேபிளாக நான் போடுறேன். ஓகே, எக்ஸ் வேல்யூஸ் கரஸ்பாண்டிங்காக எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூஸாக எழுதிக்கிட்டேன், கொடுத்ததை எழுதிக்கிட்டேன். ஓகே, சரி. இப்போது ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் டேபிளுக்கு ஏன் வரீங்க? எஸ், இங்கே தேவைப்படுது பாருங்களேன். இது நம்ம ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் டேபிள்லேருந்து எடுத்துடலாம். ஜஸ்ட் இந்த வேல்யூஸ் தெரிஞ்ச போட்டு அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி இப்போ ஆன்சர் சொல்லிடலாம் இல்லையா? சாரி, இப்போ ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் டேபிள் நம்ம எப்படி போடுறது, அது நான் ஏற்கனவே வீடியோ நிறைய போட்டுட்டேன், இப்போயும் ஒரு தடவை சொல்கிறேன். ஓகே, எக்ஸ் வேல்யூஸு எஃப் ஆஃப் கரஸ்பாண்டிங் எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூஸ் இந்த மாதிரி எழுதிக்கிங்க. இப்போது டெல் எஃப் ஆஃப் எக்ஸ் வேணும். இந்த எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூஸை வச்சு நம்ம டெல் எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதிடலாம். அதே போல் டெல் ஸ்கொயர் எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ நமக்கு தேவை. இந்த டெல் எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லையா, அதோட வேல்யூஸ் வச்சு நம்ம டெல் ஸ்கொயர் எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதிடலாம். அதே போல் தான் டெல் கியூப் எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ, இது வந்து டெல் ஸ்கொயர் எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூஸ் வச்சு டெல் கியூப் எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ எழுதிடலாம். எப்படி சார் எழுதிடலாம் பாருங்களேன், இந்த ரெண்டாவது டேர்ம்லேருந்து முதல் டேர்மை மைனஸ் பண்ணணும், அவ்வளோதான். 3 - 8 - 5, 0 - 3 -3 கழிக்கிறோம், அவ்வளோதான். -1 - 0 -1, இந்த ரெண்டு வேல்யூஸுக்கும் இடையில தான் எழுதணும். டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி எழுதணும், வேறு ஒன்றும் இல்லை. 0 - 1 0 -1, இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுறேன், இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுறேன். அது மேலேருந்து தான் மைனஸ் பண்ணிட்டு வரணும், கீழேருந்து மைனஸ் பண்ணிட்டு போகக்கூடாது. பாருங்கள், மேலேருந்து 3 - 8 0 - 3 -1 - 0 0 -1 +1. ஓகே, இப்போ இதையும் அதே போல் டிஃப்ரென்ஸ் எடுத்து டெல் ஸ்கொயர் எஃப் ஆஃப் எக்ஸில் எழுதுங்க. அதுதான் டெல் ஸ்கொயர் எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ -3 of -5 + 2 -1 of -3 + 2 1 of -1 + 2 -3லேருந்து -5 கழிச்சா 2 -1லேருந்து -3 கழிச்சா 2 1லேருந்து -1 கழிச்சா 2 இல்லைங்களா? கழிச்சு பாருங்கள். இப்போது 2 - 2 0 2 - 2 0, இது டெல் கியூப் எஃப் ஆஃப் எக்ஸ். டெல் கியூப் எஃப் ஆஃப் எக்ஸ் 0 ஆகிடுச்சுன்னும் போது டெல் பவர் 4 போட வேண்டாம், அதுவும் 0 தான் ஆகும் இல்லையா? இப்போ இந்த வேல்யூஸ்லாம் என்ன இங்கே பாருங்கள், இது எஃப் ஆஃப் 2 வேல்யூ 8. இப்போது டெல் எஃப் ஆஃப் 2 என்ன தெரியுமா? -5. டெல் எஃப் ஆஃப் 2 இது வந்து டெல் ஸ்கொயர் எஃப் ஆஃப் 2. ஓகே, இது வந்து டெல் கியூப் எஃப் ஆஃப் 2. ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் டேபிள் பிரித்து வச்சுருப்பேன், வீடியோ போய் பாருங்கள், தெளிவாக புரியும். சரிங்க சார், இப்போ டெல் எஃப் ஆஃப் 2 -5 சொல்லிட்டீங்க. எஃப் ஆஃப் 2 8, இதுக்கு கிவன் டேட்டாவே இது 2னா எஃப் ஆஃப் 2 இது, டெல் எஃப் ஆஃப் 2 இது, டெல் ஸ்கொயர் எஃப் ஆஃப் 2 இது, டெல் கியூப் எஃப் ஆஃப் 2 இது. இதெல்லாம் ஏன் எடுத்தீங்க? இப்போ இங்கே வாங்க, நமக்கு எதிலேயே கட் ஆகிடுது பாருங்கள், டெல் கியூப்லேயே கட் ஆகிடுது 0 வேல்யூ வந்ததுனால. அப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த டெல் கியூப் எஃப் ஆஃப் 2 இதிலேருந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கலாம் இல்லையா? அப்போ இதோட மட்டும் எழுதிக்கிட்டால் போதும். எஃப் ஆஃப் 2 minus del f of 2 plus del square f of 2, ரைட்? இப்போ del cube f of 2 நான் எழுதலை, ஏன்னு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், இங்கேயே 0 ஆகிடுது பாருங்கள். ஓகே, நல்லா புரியுன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நமக்கு தேவையான வேல்யூஸ் டேபிள்லேருந்து எடுத்து போட்டுக்கலாமா? f of 2 8 மைனஸ் del f of 2 -5 ப்ளஸ் del square f of 2 வந்து 2 இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்குது? 8 + 5 + 2, ரைட்? ஸோ இது ஆட் பண்ணால் 15. 8 + 2 10, 10 + 5 15 கிடைக்குது. எப்போ நமக்கு எஃப் ஆஃப் 1 வந்து 15 கிடைக்குது. இது ஹெல்ப் பண்ணது வந்து இந்த ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் டேபிள். நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸ் வேல்யூஸ் இங்கே எழுதிக்கிறோம், எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூஸ் இங்கே எழுதிக்கிறோம்.
ஜஸ்ட் இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்து ஃபஸ்ட் டிஃப்ரென்ஸ் டெல் எஃப் ஆஃப் எக்ஸ், இதோட டிஃப்ரென்ஸ் வந்து டெல் ஸ்கொயர் எஃப் ஆஃப் எக்ஸ், இதோட டிஃப்ரென்ஸ் வந்து டெல் கியூப் எஃப் ஆஃப் எக்ஸ், இதெல்லாம் எழுதிட்டு இது 2னா எஃப் ஆஃப் 2 இது, அப்போ டெல் எஃப் ஆஃப் 2 இது, டெல் ஸ்கொயர் எஃப் ஆஃப் 2 இது, டெல் கியூப் எஃப் ஆஃப் 2 இது. ஸோ இந்த 2 ரிலேட்டட் வேல்யூஸ் தெரிஞ்சால் போதும். ஏன்னா இங்கே எஃப் ஆஃப் 2 தான் நம்ம வெளியே வச்சுருக்கோம், உள்ளே கொடுக்கும்போது ஃபுல்லாக டெல்லோட எஃப் ஆஃப் 2 தான் சேருது. அதனால தான் ஒன்று ஒன்றா பார்த்து நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ எஃப் ஆஃப் 1 வந்து 15, எஃப் ஆஃப் 1 15னா இங்கே எந்த ஆப்ஷனில் இருக்கு பாருங்கள், ஆப்ஷன் டி. ரைட், ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி. f1 எஃப் ஆஃப் 2 மைனஸ் 1ன்னு நான் எழுதிக்கிறேன். இந்த எஃப் ஆஃப் 2 மைனஸ் 1 நான் e பவர் மைனஸ் 1 எஃப் ஆஃப் 2ன்னு எழுதிக்கலாம் இந்த ரூல் படி. ரைட், e பவர் ஹெச் எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச்ன்னு எழுதிக்கலாம். இங்கே ஹெச்ன்றது தான் இந்த -1, எக்ஸ்ன்றது 2. ஓகே, ஜஸ்ட் அதை அப்படியே போட்டுறேன். எஃப் ஆஃப் 2 e பவர் -1 எஃப் ஆஃப் 2, e பவர் -1ல் நம்ம பவர் -1 அப்படியே இருக்கட்டும். ஈங்கிறது 1 ப்ளஸ் டெல்டான்னு நமக்கு தெரியும். அப்போ 1 ப்ளஸ் டெல்டா பவர் -1, 1 ப்ளஸ் எக்ஸ் பவர் -1 இந்த இங்கே எழுதியிருக்கும் பாருங்கள். 1 ப்ளஸ் எக்ஸ் பவர் -1ஓட ஃபார்முலா இதுதான். ஸோ அதுபடி இங்கே எக்ஸ்ன்றது டெல், அப்படியே இதை எக்ஸ்பாண்ட் பண்ணிடுறேன், சீரிஸ் எக்ஸ்பான்ஷனாக எழுதிடுறேன் இதுபடி. ஓகே, இந்த எஃப் ஆஃப் 2 வெளியே அப்படியே இருக்குது. இப்போ எஃப் ஆஃப் 2 உள்ள ஒவ்வொரு டேர்முக்கும் மல்டிப்ளை பண்ணிடுறேன். இந்த சீரிஸ் முடியல, போயிட்டே தான் இருக்குது, இன்ஃபினைட் சீரிஸ் இது. ரைட், இந்த சீரிஸ் எப்போ முடிச்சுக்கிறேன் அப்படின்னா இந்த ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் டேபிளில் டெல் கியூப் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 0 ஆகிடுது. அப்போ கியூபுக்கு அப்புறம் தேவையில்லைன்னு இங்கேயே நிறுத்துறேன். ஓகே, கியூப்லேருந்தே தேவையில்லை, கியூபுக்கு அப்புறம் இல்லை, கியூப்லேருந்தே தேவையில்லை. டெல் ஸ்கொயர் எஃப் ஆஃப் 2 வரைக்கும் நமக்கு வேல்யூஸ் கிடைக்குது. டெல் கியூப் எஃப் ஆஃப் 2 வந்து 0 ஆகிடுது, இங்கேயே நிறுத்திக்கலாம். அடுத்த டேர்மும் ஃபுல்லாக 0 தான் ஆகும், அடுத்த டிஃப்ரென்ஸும் 0 தான் ஆகும். இப்போ ஒவ்வொரு வேல்யூவும் நமக்கு தெரியும், டேபிள்லேருந்து எடுத்துக்கலான்ட்டு டேபிள் கண்டுபிடிச்சிட்டு கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஓகே, டேபிளில் இந்த ஒவ்வொரு நம்ம டேபிள் அவசியம் போட தெரியணும். ஒரு வேல்யூக்கும் என்னென்ன நேம் அப்படின்னு நமக்கு தெரியணும். ஏன்னா சில நேரங்களில் அந்த வேல்யூ என்னன்னு டேபிளில் இந்த வேல்யூ என்ன, இதனோட வேல்யூ டேபிளில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும் வாய்ப்பு இருக்குது இல்லையா. நான் ஒவ்வொன்றும் டீட்டெயிலாக டேபிளில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் இருக்குது, வேணுன்றவங்க மெசேஜ் பண்ணுங்கள், வீடியோஸ்லாம் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஓகே, இது வந்து ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் டேபிள். இந்த ஒவ்வொரு வேல்யூக்கும் நேம் உண்டு, அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வீடியோவில், போய் பாருங்கள். ஓகே, இப்போ எனக்கு தேவை எஃப் ஆஃப் 2 இதுன்னா டெல் எஃப் ஆஃப் 2 தான், டெல் ஸ்கொயர் எஃப் ஆஃப் 2 தான், டெல் கியூப் எஃப் ஆஃப் 2 தான். தேவையானது மட்டும் எடுத்துக்கிட்டேன் அப்படியே, இந்த 2க்கு ரிலேட்டடான வேல்யூஸ், ஏன்னா அதுதான் இங்கே தேவைப்படுது. அப்படியே போட்டு சிம்பிளிஃபை பண்ணி விட்டால் 15 வருது. இது ஆக்சுவலாக என்னது, F1 தானே, அப்படியே நேராக கீழே இறக்கிக்கிறேன். பாருங்கள், F1 தான் நான் இப்படிலாம் மாற்றி எழுதியிருக்கேன். அப்போ F1 வந்து கரெக்டாக ஃபைனலாக 15 கிடைக்குது. ஸோ இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகே, நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இதே ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் டேபிள் யூஸ் பண்ணி தான் நீங்கள் போடணும். சார் வேறு மெத்தட் எனக்கு தெரியும், நான் ஈஸியாக போட்டுக்கிறேன் நினைக்கலாம். ஆனால் சில நேரங்களில் கொஷினில் என்ன பண்ணிடுவாங்க, டெல் எஃப் ஆஃப் 2 இது, டெல் எஃப் ஆஃப் 3, டெல் ஸ்கொயர் எஃப் ஆஃப் 2 இது, டெல் கியூப் எஃப் ஆஃப் 2 இது அப்படின்னு அவங்க இந்த டெல் ரிலேட்டட் வேல்யூஸாக கொஷினில் கொடுத்து விட்டு, அப்போ அந்த ஃபஸ்ட் டைம் கண்டுபிடிங்க அப்படின்னு ஃப்ரேம் பண்ணிடுவாங்க இல்லையா. இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ண முடியும். நான் இந்த டேட்டாஸ் கொடுக்கல, இதை நான் எடுத்துடுறேன், நீங்கள் F1 சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்களில் இந்த வேல்யூஸை மட்டும் கொஷினில் கொடுத்து விட்டு நமக்கு வேல்யூ கேட்டு விட்ருவாங்க F1 என்னென்னு. ஸோ இந்த மெத்தடை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. சார் வேறு மெத்தடில் எனக்கு தெரியும்னாலும் தாராளமாக போடுங்க, அவங்க அந்த மாதிரி எதுவும் ட்விஸ்ட்டு பண்ணலைனா. ரைட், இப்போ இங்கே பாருங்கள், இந்த கொஷனில் இட் இஸ் கிவன் தட் டேபிள் வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. 0க்கு -3, 1க்கு 6, 2க்கு 8, 3க்கு 12. இப்போ என்ன கேள்வின்னா F6 கேட்குறாங்க. பாருங்கள், F4 இல்லை, F5 இல்லை, F6 2 டேட்டா தள்ளி அடுத்தது தான் கேட்குறாங்க. இப்போ நீங்கள் இதுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கலாம், அதை ஃபாலோ பண்ணியும் போடுங்க. இல்லை சார், நான் இப்போ நீங்கள் சொன்ன மெத்தட்லேயே போட்டு ஆன்சர் சென்ட் பண்ணுறேன், சென்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம், இதில் என்ன ஆன்சர் கரெக்டாக எனக்கு போட்ட வேவும் தெரியணும், சொல்லணும். வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க 7358591547. நிறைய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அந்த வேலையும் சொல்லுங்கள். இல்லை சார், நீங்கள் சொன்ன இந்த வேவை ஃபாலோ பண்ணி என்னால் ஆன்சர் சொல்ல முடியும்னா எப்படி போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஓகே, இந்த வேவை நான் எடுக்க முடியும் தெரியும் சார் எனக்கு. ரைட் சார், ஏதாவது ஹிண்ட் கொடுங்க, எப்படி சார் இது எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ F6 இருக்கு இல்லையா, F6 இது எப்படி எழுதலாம், F of 0 + 6 இப்படி எழுதலாம் இல்லையா. சரி, இது எப்படி எழுதலாம், e⁻6 f of 0ன்னு எழுதலாம் இல்லையா, தாராளமாக.
எனக்கு f0 வேல்யூஸ்லாம் டேபிளில் தூக்கிடலாம். சரி, e⁴ f0 வந்து இதில், அதாவது e⁻h f of x எப்படி எழுதலாம்? f of x plus hன்னு எழுதலாம் இல்லையா? இதுதான் இந்த ரூலை நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ f6ன்றது f of 0 plus 6ன்னு எழுதிக்கலாமே, தப்பு இல்லையே? இப்போ f0 plus 6 வந்து e⁻6 f0ன்னு எழுதிக்கலாமே, தப்பு இல்லையே? அது இந்த ரூல் படி. அப்போ எவ்வளோ எளிமையான சில விஷயங்கள்லாம் இருக்குது, நம்ம கடினத்தை தேடி போய் மாஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டான்றேன். சரி, இப்போ ஈங்கிறது என்ன? இப்போ தான் சொன்னேன், 1 + டெல்டா பவர் 6 f0. சார் 1 + டெல்டா, இப்போ 1 + எக்ஸு பாருங்கள், 1 + எக்ஸு ஹோல் பவர் 6க்கு எக்ஸ்பான்ஷன் தெளிவாக சொல்லிக்கணும். இந்த பாஸ்கல் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி எழுதியிருப்பேன். இது எக்ஸ்பான்ஷன் எழுதிக்கோங்க. இப்போ டெல்டா நமக்கு, ஸோ இதோட எக்ஸ்பான்ஷன் நம்ம எழுதிடலாம் இல்லையா? எழுதிட்டு f0 உள்ள ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஃபார்வர்ட் டிஃப்ரென்ஸ் வரும் உள்ள. அப்போ f0வோட உள்ள ஆப்ரேட் ஆகும்போது ஒவ்வொரு டேர்மும் நமக்கு இந்த ஃபார்வர்ட் டிஃப்ரென்ஸ் டேபிள்லேருந்து எடுத்துடலாம். நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் டிஃப்ரென்ஸ் டேபிள் போடுங்க, அதில் ஒவ்வொரு வேல்யூ தெரியும். முதல்ல இந்த 1 + டெல்லு பவர் 6 பிடிங்க. இதோட எக்ஸ்பான்ஷன் உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக தெரியும். நான் நடத்தியிருக்கேன் வீடியோ, ஏகப்பட்ட வீடியோ நியூமெரிக்கல் அனாலிசிஸில் போட்டிருக்கேன். அதிலலாம் இந்த எக்ஸ்பான்ஷன் பாஸ்கல் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி எப்படி எழுதலாம் தெளிவாக சொல்லியிருக்கேன். சரி, அதுபடி பார்த்தா இந்த எக்ஸ்பான்ஷன் எழுதி அதை கொண்டு வந்து இங்கே போட்டு, அப்புறம் இந்த f0 உள்ள மல்டிப்ளை பண்ணி டெல் f0, del² f0, del³ f0லாம் எடுத்து டேபிள்லேருந்து எடுக்கணும். முதல்ல இதுக்கு டேபிள் போடுங்க, ரைட்? அதாவது எக்ஸ் வேல்யூஸு 0, 1, 2, 3. இது கரஸ்பாண்டிங் f of x வேல்யூஸு -3, 6, 8, 12. இதுக்கு del², ஃபஸ்ட்டு del f of x கண்டுபிடிக்கணும். அடுத்தது del² f of x கண்டுபிடிக்கணும். அடுத்தது del³ f of x கண்டுபிடிக்கணும். எங்கே வந்து நிற்குதுன்னு பாருங்கள், டேபிள் போட்டுகிட்டே வாங்க. இதை மைனஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இது f0ன்னா, 0ன்னா f0 இது, அது f0 அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது f0ன்னு சொல்லுவாங்க. அடுத்து இங்கே கிடைக்கிற வேல்யூ வந்து del f0, இது del² f0, del³ f0. ஏன்னா ஸ்டார்டிங் வேல்யூ இங்கே x0ன்றது 0, அதான் f0, ரைட்? இதெல்லாம் நமக்கு இங்கே தேவைப்படும். ஸோ போட்டு இந்த வேலை எனக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சி இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். சார் இதுக்கு முன்னாடி நியூமெரிக்கல் அனாலிசிஸில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்களா? எஸ், இதெல்லாம் தெளிவாக சொல்லியிருப்பேன். இந்த ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் டேபிள்லாம் தெளிவாக போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃப்ரீயாகவே அனுப்பி வைக்கிறேன். ஓகே, நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இந்தமாரி நியூமெரிக்கல் அனாலிசிஸில் எவ்வளோ கடினமான விஷயங்களையும் எளிமையாக்கி தரக்கூடிய ப்ராப்ளம்லாம் இருக்குது, மெத்தட்ஸ்லாம் இருக்குது. அந்த மெத்தட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுட்டு போகணும். நியூமெரிக்கல் அனாலிசிஸோட பியூட்டியே வேறு, அது சொல்ல வார்த்தை இல்லை, அவ்வளோ இருக்குது. ஓகே, ஒரு 2000 ப்ராப்ளமுக்கு டீட்டெயில் நிறைய பேர் என்ன கேட்டாங்கன்னா, நீங்கள் டெஸ்ட் பேட்சில் கொடுக்குற கொஸ்டின்ஸ்க்குலாம் டீட்டெயில் கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க. ஒரு 2000 கொஸ்டினுக்கு ஓவரால் எல்லா யூனிட்டும் கவர் பண்ணி ஒரு 2000 கொஸ்டின் டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட் போட்டிருக்கோம். அது வேணும்னாலும் வாங்கி படிங்க. அந்த புக்கோட 2 புக்லெட்டை வந்து நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். PGTRBக்கு போட்ட புக்லெட் ஒன்று, TN செட்டுக்கு போட்ட புக்லெட் ஒன்று. இந்த 2000 கொஷின் ப்ளஸ் இந்த 2000த்துக்கும் மேலே கொஷின்ஸ்க்கு டீட்டெயில் சொல்யூஷனோட ஒரு புக்லெட் போட்டிருக்கோம். இந்த 3 புக்லெட் அவசியம் வாங்கி படிங்க, பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வேணுன்றவங்க இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.